ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு அண்ட் இப்போ February 1ஆம் தேதி பட்ஜெட் வர இருக்கு. பட்ஜெட்ல என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கு, அது எப்படி ஷேர் மார்க்கெட்ல ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஹரிஹரன் இணைஞ்சிருக்காரு. பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். ஸோ இந்த போன வாரத்தினுடைய மார்க்கெட் ட்ரெண்டுங்கிறது எப்படி இருந்தது? நம்ம ஒரு லாஸ்ட் வீக்கு முன்னாடி பேசும்போது ஒரு 5 பெரிய ஈவெண்ட் இந்த வாரத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அவர் ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கிறது, அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் ஆஃப் த பிகர் கம்பெனிஸ், பட்ஜெட்டா, அப்புறம் மானிட்ரி பாலிசி கமிட்டி, அது மாதிரி கொஞ்சம் பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் உள்ள ஒரு வாரம் தான் இந்த வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் மார்க்கெட் வாலட்டைலாக தான் இருந்தது. அந்த 23,000 லெவலில் கூட பிரேக் பண்ணி ஒரு நாளைக்கு 22,970 அது மாதிரி போச்சு. திருப்பி அகெயின் இட் இஸ் க்ளோஸ்ட் அபவ் 23,000 லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் வாலட்டைலாக தான் இருக்குது. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸாக விற்றுட்டே தான் இருக்காங்க. இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து சரியாக இல்லை, க்ரோத் வந்து பெரிய அட்ராக்டிவாக இல்லை. பட் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, விஸ்டாண்டிங் ஆல் திஸ் ஜக்ஸ். இதில் இன்னும் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸாக வாங்கிட்டே இருக்காங்க. அவங்க வாங்குறது கம்மியாச்சுன்னா இன்னும் மார்க்கெட் ஃபால் ஆகிடும். பட் அந்த சப்போர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சைடில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறையா வாங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஹோல்டிங் இட் அட் சர்டன் லெவல். ஏன்னா இப்போ இந்த 23,000ங்கிறது ரொம்ப சைக்கலாஜிக்கலி கிரிட்டிக்கல் லெவல். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,500 ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறாங்க. அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 22,000, இங்கேருந்து ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. பட் ஆஸ் லாங் அஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டே இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது. மேஜராக நெகட்டிவ் நியூஸ் இல்லாமல் இருக்கணும் வருங்காலத்தில். இன்னொரு 15-20 நாளைக்கு இருந்ததுன்னா மார்க்கெட் இந்த லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க அதிகமாக ஷேர்ஸ் வித்துட்டு போகிறதுக்கான ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? அவங்க எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்டில் ரிசல்ட்ஸ் எப்படி வருது, வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இங்கே ஓவர் வேல்யூடாக இருக்குது, யூஎஸில் கொஞ்சம் பெட்டர் வேல்யூவேஷனாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே விற்றுட்டு அங்கே வாங்குறாங்க. அதே மாதிரி சைனாவில் கூட கொஞ்சம் பெட்டர் வேல்யூவேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் இங்கே விற்றுட்டு அங்கே வாங்குறாங்க. திருப்பி நம்ம வேல்யூவேஷன் பெட்டராக வந்ததுன்னா அங்கே விற்றுட்டு இங்கே வாங்குவாங்க. ஸோ அதுதான். பட் லாங் டேர்ம் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்ம இந்தியா ஸ்டோரி, கன்சம்ஷன் ஸ்டோரி நல்லா இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, டெவலப்மெண்ட் நல்லா வருது அப்படிங்கிறவங்கெல்லாம் தே ஆர் ஸ்டேயிங் தேர். இதை தவிர்த்து இந்த வேல்யூவேஷன்ஸ் இன்னும் கம்மியாக என்ன ஆகும்னா, இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ தே வில் ஆல் ஸ்டார்ட் கம்மிங் இன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கன்சம்ஷன் ஸ்டோரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பேங்கிங், இதெல்லாம் வந்து நல்லா இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். இது ஒரு ஷார்ட் டேர்ம் வால்டாலிட்டி தான். நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது 2025 ஜூன் வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பட் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக சார். February 1st வீக்கில் பட்ஜெட் தாக்கல் செய்யிருக்காங்க. பட்ஜெட்டில் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எதிர்பார்க்கலாம் சார்? நம்ம ஒரு 3-4 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கணுன்னா, ஒன்று வந்து அவங்கள இம்மீடியட்டாக பாதிக்கிறது இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ். இப்போ எப்படி இருக்குது, புது ரிஜிமில் எப்படி வந்திருக்கு, பழைய ரிஜிமில் எப்படி இருக்குது, நமக்கு வந்து என்னென்ன டேக்ஸ் கன்செஷன்ஸ் கிடைக்கிறது. ஸோ அதனால் நமக்கு சேவிங்ஸ் இருக்கா? இப்போ ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவர் முன்னாடி 70,000 ரூபா டேக்ஸ் கட்டினார்னா, இந்த வருஷம் 50,000 ரூபா தான் கட்டினேன்னா அவருக்கு ஒரு 20,000 ரூபா சேவிங்ஸ் வரும், டேக்ஸ் அவுட்ஃப்ளோ கம்மியாச்சுன்னா. ஸோ அதனால் வந்து ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்வையில் அதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ரெண்டாவது வந்து பாலிசி டிசிஷன்ஸ். நம்ம ஈவியில் எப்படி பாலிசிஸ் இருக்குது, ரினியூவபிள் எனர்ஜியில் ஏதாவது சப்போர்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். மூணாவது வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரயில்வேக்காக எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க, டிஃபென்ஸ்க்காக என்ன செலவு பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கெங்கெல்லாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அது மாதிரி எங்கே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு அந்தந்த செக்டர்ஸ் வந்து நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயினாக வந்து கவர்மெண்ட்டோட பாலிசி டிசிஷன் ஆன் சர்டன் செக்டர்ஸ், இன்கம் டேக்ஸ் எப்படிங்கிறத பார்க்கணும். தென் வந்து வேறு ஏதாவது நியூ அனௌன்ஸ்மெண்ட், செக்டர்ஸ் சில சமயம் வந்து சில செக்டர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அந்த செக்டர்ஸில் கொஞ்சம் கூட அலோகேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதிலலாம் இருக்குது. யூஸ்வலாக பட்ஜெட்டை ஒட்டி ஏறக்கூடிய செக்டார்ஸ் அப்படின்னா, இல்லை மாற்றம் கொஞ்சம் வரக்கூடிய ஒரு செக்டார்னா எதை சொல்லுவீங்க சார்? ரயில்வே அண்ட் டிஃபென்ஸ் தான். ஓகே, ரயில்வே அண்ட் டிஃபென்ஸ் தான். நார்மலி ரயில்வே அண்ட் டிஃபென்ஸில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்.
நிறைய அலோகேஷன் வருது அப்படின்ட்டு. ஸோ அப்போ ரயில்வே ஸ்டாக்ஸ், ரயில்வே ரிலேட்டட் ப்ராஜெக்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம நார்மலாக என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி பட்ஜெட்டுக்கு முன்னாடியோ பட்ஜெட் முடிஞ்சோடனையோ வாங்கக்கூடாது. ஏன்னா நம்ம பட்ஜெட்டுங்கிறது என்ன நடக்கும்னு யாருக்கு வரைக்கும் தெரியாது. கடைசி வரைக்கும் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அன்றைக்கி டேயில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதை டீகோட் பண்ணுறதுக்கும் ஒரு 2-3 நாள் ஆகும். நம்ம வந்து 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ணாலும் ஒரு 6 தேதி 7 தேதி வரைக்கும் நிறைய இன்ஃபரன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அமெண்ட்மெண்ட் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு வாரமோ பட்ஜெட்டுக்கு பின்னாடி ஒரு வாரமோ பட்ஜெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குறதுங்கிறது ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு பெரிய அளவில் ஒரு வாய்ப்பாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறமும் இப்போது சில செக்டார்ஸ் வந்து ஏறுது அப்படின்னும் போது அந்த டைமில் அதை வாங்கலாம். இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குன்னா நம்ம அந்த மாதிரி செலக்டிவாக அப்பயும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக் எதுன்னு பார்த்து நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். அதே மாதிரி ரயில்வே, டிஃபென்ஸு, இல்லை வந்து டிஜிடெக்குக்கு ஏதாவது வந்திருக்கா, இல்லை ஃபின்டெக்குக்கு ஏதாவது வந்திருக்கா, ஸோ அந்த மாதிரி நியூ செக்டர்ஸில் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருதா, இல்லை ரூரல் ஏரியாவுக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா, இல்லை கன்சம்ஷனை பில் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது புதுசாக பண்ணுறாங்களா, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எதுன்னு பார்த்துட்டு அதோட ரிலேட்டட் செக்டர் அதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கூட பெனிஃபிட் ஆக போகிறதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் எது வந்து லாங் டேர்மில் நல்லா இருக்குன்னு பார்த்து அதில் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஷேர் மார்க்கெட் இப்போ ட்ரெண்ட் பார்க்கும்போது அது ஒரு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறத பார்க்கும்போது அது இன்னும் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி எல்லாமே கேள்விப்படுறோம். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நினைக்கிறீங்க? இல்லை, மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை, அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,000 ப்ளஸ் போயிட்டு இப்போ 23,000 இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. 3000 பாயிண்ட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு 13% ஆல் டைம் ஹைலேருந்து ஃபால் ஆகிருக்கு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் கீழே போகும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 20% கரெக்ட் ஆகிடும், 30% கரெக்ட் ஆகிடும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஃபாலோ ஆகுங்கிறதுக்கான பேஸ் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து எஃப்ஐஐஸ் எப்படி விற்கிறாங்க, டெக்னிக்கலாக எப்படி இருக்குது, வீக்காக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி தான் நடக்குமா, இல்லை வந்து மார்க்கெட்டிங் இருந்து ரிகவர் ஆகுமா, அது மாதிரிலாம் யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் லுக்கிங் அட் த ட்ரெண்ட், நீங்கள் வந்து நிஃப்டி 13% தான் ஃபாலோ ஆயிருக்குன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 25 to 30% ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ நீங்கள் நிஃப்டி 500லேயே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்டாக்குக்கு மேலே 40 to 50% ஃபாலோ ஆயிருக்கு. ஒரு 200 ஸ்டாக் வந்து 25 to 30% ஃபாலோ ஆயிருக்கு. பாக்கி இருக்கிற 50-70 ஸ்டாக் தான் வந்து 12 to 13% ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 35லேருந்து 45% ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்லாம் இன்னும் எவ்வளோ ஃபாலோ ஆக போகிறது? இன்னும் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 5% ஃபாலோ ஆகுமா, 6% ஃபாலோ ஆகுமா, 7% ஃபாலோ ஆகுமா? அது ஆகாது. நம்ம இங்கேருந்து ஒரு 30% ஃபாலோ ஆகுதுன்னா அந்த ஸ்டாக்லாம் வந்து வேறு ஏதாவது வீக்காக இருக்கும், இல்லை வந்து ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப பேடாக போயிருக்கும், இல்லை வந்து எக்ஸ்பெக்டட் ஆர்டர்ஸ் வராமல் போயிருக்கும், இல்லை மார்க்கெட் வந்து ஸ்பெக்குலேட்டிவாக ரன் அப் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஃபாலோ ஆகும். நம்ம அந்த மாதிரி பக்கம்லாம் போகக்கூடாது. லார்ஜ் கேப்பில் நிஃப்டியில் பேங்கிங், ஐடி, அதுக்கப்புறம் வந்து ஃபார்மா, கொஞ்சம் வந்து ஃபின்டெக், இந்த மாதிரி கம்பெனியில் ரினியூவபிள் எனர்ஜி, இல்லாட்டினா பிஎஸ்யூஸில் இருக்குது, கோல் இண்டியா, ஐஓசி, அந்த மாதிரி கொஞ்சம் ஹை டிவிடெண்ட் தர ஸ்டாக்ஸு, அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், லாங் டேர்ம் 2 இயர்ஸில் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் 16 to 20% வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நான் வந்து ஒரு பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்கை வாங்குகிறேன், எனக்கு வந்து 10 times போகணும், 5 times போகணும், அந்த மாதிரி க்ரீடினஸில் போனாங்கன்னா மார்க்கெட் வந்து நம்மளை நிறைய ஏமாற்றி விட்டுட்டோம். கோல்டு ரேட்டுமே ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்கு. 7,500 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இன்னும் அது அதிகரிக்குமா, இல்லை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது கூட பட்ஜெட்டில் இம்பேக்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம், நம்ம லாஸ்ட் இயர் இதே டயத்தில் நம்மளுடைய இம்போர்ட் டியூட்டி அதை கம்மி பண்ணியிருந்தாங்க. ஒரு 9% கம்மி பண்ணாங்க. கோல்டு ப்ரைஸ் 9% கீழே போச்சு. அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை. திருப்பி கோல்டு ப்ரைஸ் ரிக்கவரி ஆகிடுது. இப்போ திருப்பி கவர்மெண்ட் வந்து எகெயின் அந்த இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணினாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோல்டுங்கிறது ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்து 12 to 13% எப்படி இருந்தாலும் வரும் ஆவரேஜாக. நீங்கள் ஒரு 2 to 3 years ஹோல்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். நம்ம லாஸ்ட் தீபாவளி அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், அட்லீஸ்ட்
இந்த கோல்டு ப்ரைஸ் ஷார்ட் டேர்மில் ஒரு 7,900 8,000 டச் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஒரு 3 இயர்ஸில் 3.5 இயர்ஸில் 10,000 டெஃபினட்டாக டச் பண்ணும் கோல்டு. ஸோ அதனால் வாங்கியிருக்கிறவங்க ஹோல்டு பண்ணலாம். இப்போ ஏதாவது கீழே போச்சு, ஒரு 100 ரூபா 150 ரூபா போச்சுன்னா நம்ம சந்தோஷமாக திருப்பி போய் வாங்கலாம். அப்படியே குறைஞ்சாலும் 100 ரூபா 150 ரூபா அவ்வளோதான் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மிஞ்சி போனால் 300 ரூபா குறையுதுன்னு வச்சுக்கலாமே. ஒரு 4% இல்லை 5% குறையிறது. இப்போ 7,500க்கு 4%னா திருப்பி 300 ருபீஸ் ஃபால் ஆகுது. 300 ருபீஸ் ஃபால் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர். ஏன்னா அந்த 6,950 வரைக்கும் போனபோது பீப்புள் சேயிங் இல்லை இன்னும் கூட கான்ட்ரிபியூட் வி ஆர் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டிங் இந்த லெவலில் வாங்குங்க அப்படின்ட்டு. ஏன்னா கோல்டுக்கு டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது இப்படி தான் போகும். அதுக்காக ஈக்விட்டி மாதிரி 25-30% ரிட்டர்ன் தருமானம் தராது. ஒரு 11-12% டெஃபினட்டாக வரும். ஸோ கண்டினியூஸாக அக்யூமுலேட் பண்ணலாம். ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள், இதை போய் விற்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு நியர் டேர்ம்லேயே ஒரு 7,900-8,000 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக பட்ஜெட்டை ஒட்டி ஏறக்கூடிய செக்டார் அப்படின்னா டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வேஸ் சொன்னீங்க. டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வேஸில் எந்த மாதிரியான கம்பெனிஸை சூஸ் பண்ணி வாங்கலாம் சார்? நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நாம் என்ன சொல்கிறோன்னா, நமக்கு வந்து இப்போ சில சமயங்கள் என்ன ஆகும்னா, நம்ம மெயின் பட்ஜெட்டில் ரயில்வேக்கு அலோகேஷனே இருக்காது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக் எல்லாம் கீழே விழுந்துடும். ஓகே. அதே மாதிரி டிஃபென்ஸுக்கும் ஒரு பெரிய அளவில் பட்ஜெட் அலோகேஷன் இருக்காது. அன்றைக்கி ஸ்டாக்லாம் கீழே வந்துடும். பட் ஒரு 1 வீக் லேட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் லேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் வரும், வந்தே பாரத் ப்ராஜெக்ட் வரும், இல்லாட்டினா இங்கே வந்து இவ்வளோ லைன்ஸ் போடுறாங்க, அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம இந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி இப்போ ஐஆர்எஃப்சி வாங்க இல்லை ஆர்விஎன்எல் வாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு குட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்காது. ஸோ நமக்கு ஏன்னா ரயில்வேல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, டிஃபென்ஸ்லேயும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. என்ன மாதிரி ப்ராஜெக்ட் வராங்கங்கிறத பொறுத்து தான் நம்ம ஸ்டாக் செலெக்ஷனே பண்ண முடியும். ஸோ அதனால் பட்ஜெட்டுக்கு முன்னாடி பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் எதுவும் வாங்காமல் இருக்கிறது தான் இட்ஸ் அ குட் அட்வைஸ் இன்ஃபேக்ட். ஸோ நம்ம பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் வீக்கில் நம்ம பார்க்கலாம் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து போகும், அது வந்து எத்தனை வருஷம் ஹோல்டு பண்ணலாம், அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் வந்து எப்போ கமன்ஸ்மெண்ட் ஆகும், அதனால் இந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்டா, அதனால் எவ்வளோ ஷேர் ப்ரைஸ் மேலே போகுங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு then we can identify few stocks for the investors. நிச்சயமாக சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம்.